ஓம் சாந்தி. இன்றைய முரளி 23 நவம்பர் 2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, ஆத்ம அபிமானி சேவை செய்தால் ஒவ்வொரு அடியிலும் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். கேள்வி: எந்த நினைவில் இருந்தால் தேக அபிமானம் வராது? பதில்: நான் கடவுளின் சேவகன், அதாவது வேலைக்காரன் என்பது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். சேவகனுக்கு ஒருபோதும் தேக அபிமானம் வர முடியாது. எந்த அளவு யோகத்தில் இருப்பீர்களோ அந்த அளவு தேக அபிமானம் தகர்ந்து கொண்டே போகும். கேள்வி: தேக அபிமானம் உடையவருக்கு நாடகப்படி என்ன தண்டனை கிடைக்கிறது? பதில்: அவரது புத்தியில் இந்த ஞானம் உட்காராது. பணக்கார மனிதர்களிடம் தமது செல்வத்தின் காரணத்தால் தேகாபிமானம் இருக்கிறது. எனவே அவர்களால் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. இது தண்டனையாக கிடைத்திருக்கிறது. ஏழைகள் எளிதில் புரிந்து கொள்கிறார்கள். ஓம் சாந்தி. நினைவு செய்தால் இப்படி ஆவீர்கள். சதோ பிரதானமாகி தமது பொன்னுலக அரசில் பிரவேசமாவீர்கள் என்று ஆன்மீக தந்தை பிரம்மா மூலமாக அறிவுரை தருகிறார். இதை உங்களுக்கு மட்டும் சொல்வதில்லை. இந்த சப்தம் பாரதம் முழுவதும் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் எல்லோரிடமும் சென்று சேரும். பலருக்கு காட்சிகளும் கிடைக்கும். யாருடைய காட்சி கிடைக்க வேண்டும்? அதற்கு உங்கள் புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டும். இளவரசராக வேண்டுமானால் பிரம்மாவிடமோ அல்லது பிராமணர்களிடமோ செல்லுங்கள் என்று பாபா பிரம்மா மூலமாக காட்சி கொடுத்து சொல்கிறார். ஐரோப்பியர்கள் இவற்றை புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். பாரதம் பேரடைஸாக இருந்தபொழுது யாருடைய ராஜ்யம் இருந்தது? இதை முழுமையாக யாரும் அறியவில்லை. பாரதமே ஹெவன் என்று அழைக்கப்படும் சொர்க்கமாக இருந்தது. இப்போது அதை நீங்கள் எல்லோருக்கும் புரிய வைக்கிறீர்கள். இது எளிய ராஜயோகம். இதன் மூலம் பாரதம் சொர்க்கமாக, அதாவது ஹெவனாக மாறுகிறது. வெளிநாட்டவரது புத்தி கொஞ்சம் நன்றாக இருக்கிறது. அவர்கள் உடனே புரிந்து கொள்கிறார்கள். எனவே சேவை செய்யும் குழந்தைகள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கே டைரக்ஷன் கொடுக்க வேண்டி இருக்கிறது. குழந்தைகள் பழமையான ராஜயோகத்தை கற்பிக்க வேண்டும். மியூசியம், கண்காட்சி முதலிய இடங்களில் உங்களிடம் அதிகமானவர்கள் வருகிறார்கள். இவர்கள் செய்யும் காரியம் மிக நன்றாக இருக்கிறது என தங்கள் கருத்துக்களை எழுதிவிட்டு போகிறார்கள். எனினும் தாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். எப்பொழுது மனதில் படுகிறதோ அப்பொழுது வருகிறார்கள். இருந்தும் ஏழைகளே தங்கள் பாக்கியத்தில் நல்லபடியாக உருவாக்குவதோடு புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்கிறார்கள். பணக்காரர்கள் முயற்சி செய்ய வேண்டியதிலே தேகாபிமானம் அதிகம் இருக்கிறது. எனவே நாடகப்படி பாபா அவர்களுக்கு தண்டனை கொடுத்ததைப் போல இருக்கிறது. எனினும் அவர்கள் மூலமாக ஒளி எழுப்ப வேண்டி இருக்கிறது. வெளிநாட்டினரும் இந்த ஞானத்தை விரும்புகிறார்கள். இதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். அரசு அதிகாரிகள் மீது எவ்வளவு முயற்சி செய்கிறீர்கள், எனினும் அவர்களுக்கு நேரமே கிடைப்பதில்லை. ஒருவேளை வீட்டில் இருந்தபடி அவர்களுக்கு காட்சி கிடைத்தாலும் அவர்கள் புத்தியில் வராது. எனவே நல்ல நல்ல கருத்துக்களை ஒன்று திரட்டி அதை ஒரு நல்ல புத்தகமாக தயாரிக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு தந்தை அறிவுரை தருகிறார். எவ்வளவு பேருக்கு இது நன்றாக இருக்கிறது என்பதை பாருங்கள் என நீங்கள் பிறருக்கு அதை வைத்து சொல்லலாம். வெளிநாட்டினரோ அல்லது பாரதவாசிகளோ எல்லோரும் எளிய ராஜயோகத்தை அறிய விரும்புகிறார்கள். சொர்க்கத்தின் தேவி தேவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இந்த எளிய ராஜயோகத்தால் பாரதத்தில் கிடைக்கும்போது இதை ஏன் அரசாங்கத்தின் மியூசியத்தில் வைக்கக்கூடாது? அங்கே கான்ஃபரன்ஸ் முதலியன நடந்து கொண்டு இருக்கின்றன. குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓட வேண்டும். இப்போது அதற்கு நேரம் பிடிக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் புத்தி சூடாவது இல்லை. கோத்ரேஜ் பூட்டு புத்தியில் போடப்பட்டு இருக்கிறது. இப்போது சத்தம் வெளிப்பட்டால் புரட்சி ஏற்பட்டுவிடும். ஆமாம், கட்டாயம் அப்படி ஆக வேண்டும். அரசு இல்லத்தில் மியூசியம் இருந்தால் அதிக வெளிநாட்டினர் வந்து பார்ப்பார்கள் என்று சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு வெற்றி நிச்சயம் கிடைத்தே தீரும். எனவே சிந்தனை ஓட வேண்டும். ஆத்மா அபிமான உடையவர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. பொது ஜனங்களுக்கு தெரிந்தால் அவர்களும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவார்கள். எந்த செலவும் இல்லாமல் என நாம் எழுதுவதும் செய்வதால் வருகின்ற நல்ல நல்ல குழந்தைகள் ஆலோசனைகளை தருகிறார்கள். இப்பொழுது துணை முதலமைச்சர் திறப்பு விழாவிற்கு வருகிறார். பின்னர் முதலமைச்சர், ஜனாதிபதி ஆகியோரும் வருவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் அதிசய ஞானத்தை சென்று சொல்வீர்கள். உண்மையான அமைதி அப்படி உருவாக வேண்டும் என்ற மனதில் படுகிறது. விளக்கமும் மனதில் படுவதற்கே இருக்கிறது. இன்று மனதில் படவில்லை என்றால் நாளை படும். மிகப்பெரிய மனிதர்களிடம் செல்லுங்கள் என்று பாபா சொல்லிக்கொண்டே இருக்கிறார். போக போக அவர்களும் புரிந்து கொள்வார்கள். மனிதர்களின் புத்தி தமோ பிரதானமாக இருப்பதால் தலைகீழான வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் இன்னும் தமோ பிரதானமாகி போகிறார்கள். இந்த விகார வேலையை விட்டுவிடுங்கள், தனக்கு நன்மை செய்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் புரிய வைக்க முயற்சி செய்கிறீர்கள். பவித்திர தேவி தேவர்களாக மாற்ற தந்தை வந்து இருக்கிறார். கடைசியில் ஒரு நாள் வரும். அப்போது அரசு இல்லத்தில் உங்கள் மியூசியம் இருக்கும். நாங்கள் எங்கள் சொந்த செலவில் செய்கிறோம் என்று சொல்லுங்கள். அரசாங்கம் ஒருபோதும் காசு கொடுக்காது. நாங்கள் எங்கள் சொந்த செலவில் ஒவ்வொரு அரசு இல்லத்திலும் இந்த மியூசியத்தை அமைக்க முடியும் என்று சொல்ல வேண்டும். ஒரு பெரிய அரசு இல்லத்தில் அமைந்து விட்டால் பிறகு அனைத்திலும் அமைந்துவிடும்.
புரிய வைப்பவர் அவசியம் தேவை. எங்களில் யாராவது வந்து உங்களுக்கு நல்வழியை சொல்வதற்கு நேரத்தை நிர்ணயம் செய்து தாருங்கள் என்று அவர்களிடம் கேளுங்கள். எந்த செலவும் இல்லாமல் வாழ்வை மேம்படுத்த வழி சொல்லப்படும் என்று சொல்லுங்கள். வருகாலங்களில் அப்படி நடக்கவே இருக்கிறது. எனினும் தந்தை குழந்தைகள் மூலமாகவே சொல்லுவார். யார் தம்மை மாவீரர் என்று புரிந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்ல நல்ல குழந்தைகளையும் மாயா பிடித்து கொள்கிறது. குறிக்கோள் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. மிக பெரிய அளவில் கவனம் வைக்க வேண்டும். குத்து சண்டை சிறியது கிடையாது, மிகப்பெரிய குத்து சண்டையாக இருக்கிறது. இது ராவணனை வெற்றி பெற யுத்த மைதானமாக இருக்கிறது. நான் இப்படி சேவை செய்கிறேன், இதை செய்கிறேன் என சிறிதளவும் தேக அபிமானம் வரக்கூடாது. நாம் எல்லாம் இறை சேவகர்கள். நாம் வழியை சொல்லியே ஆக வேண்டும். அதில் மறைமுக முயற்சி அதிகம் இருக்கிறது. நீங்கள் ஞானம் மற்றும் யோக பலத்தால் தனக்குத்தானே புரிய வைக்கிறீர்கள். அதற்கு மறைமுகமாக இருந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். அப்போது போதே அதிகமாகும். அப்படி அன்பாக புரிய வைக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி ஒவ்வொரு கல்பமும் பாரதவாசிகளுக்கு கிடைக்கிறது. 5000 வருடங்களுக்கு முன்பு இந்த லட்சுமி நாராயணி ராஜ்யம் இருந்தது. இப்போது இது வேசியர் இல்லம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகம் சிவாலயம், அதை படைத்தது சிவபாபா, இதை படைத்தது ராவணன். இரண்டிற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. உண்மையில் நாம் எப்படி ஆகிவிட்டோம் என்பதை குழந்தைகள் உணர்கிறீர்கள். தந்தை தனக்கு சமமாக மாற்றுகிறார். ஆத்மா அபிமானியாக மாறுவதே முக்கிய விஷயமாக இருக்கிறது. ஆத்மா அபிமானியாக மாறி இன்று நாம் பிரதம மந்திரியை சென்று பார்த்து புரிய வைக்க வேண்டும். அவருக்கு திருஷ்டி கொடுக்கும்பொழுது காட்சி கிடைக்கக்கூடும் என சிந்திக்க வேண்டும். நாங்கள் திருஷ்டி கொடுக்க முடியும். நீங்கள் ஆத்மா அபிமானியாக மாறியிருந்தால் உங்கள் பேட்டரி நிறைந்து கொண்டே இருக்கும். ஆத்மா அபிமானியாக மாறி அமருங்கள். தம்மை ஆத்மா என உணர்ந்து தந்தையோடு யோகம் வைத்தால் பேட்டரியை நிரப்ப முடியும். ஏழைகள் விரைவில் தமது பேட்டரியை நிரப்ப முடியும். ஏனென்றால் அவர்கள் தந்தையை அதிகம் நினைவு செய்கிறார்கள். ஒருவேளை ஞானம் மிக நன்றாக இருந்து யோகம் குறைவாக இருந்தால் பேட்டரி நிரப்ப முடியாது. ஏனென்றால் தேக அகங்காரம் அதிகம் இருக்கிறது. யோகம் கொஞ்சம் கூட இருப்பதில்லை. எனவே ஞான அம்பு கூர்மையாவது இல்லை. வாளிலும் கூர்மை இருக்கிறது. ஒரு வாள் 10 ரூபாய்க்கும் அதுபோன்ற இன்னொரு வாள் 50 ரூபாய்க்கும் இருக்கிறது. குரு கோவிந்த சிங்கின் வாளுக்கு புகழ் இருக்கிறது. அதில் இம்சையின் விஷயம் கிடையாது. தேவர்கள் இரட்டை அகிம்சையாளர்கள் என்ற பாரதம் இப்படி இருக்கிறது. நாளை பாரதம் அப்படியாகும். எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நேற்று நாம் ராவண ராஜ்யத்தில் இருந்தோம், அதனால் எவ்வளவு மூச்சு திணறியது. இன்று நாம் பரமபிதா பரமாத்மாவோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் கடவுளின் குழந்தைகளாக குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் நீங்கள் தேவ குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள். இப்பொழுது சுயம் பகவான் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறார். நமக்கு பகவானின் அன்பு எவ்வளவு கிடைக்கிறது. அரை கல்பம் ராவணனின் அன்பு கிடைத்ததால் குரங்காக மாறியிருந்தோம். இப்பொழுது எல்லையற்ற தந்தை அன்பு கிடைப்பதால் நீங்கள் தேவர்களாக மாறுகிறீர்கள். இவையெல்லாம் 5000 வருட விஷயங்கள். அவர்கள் லட்ச வருடங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இவரும் உங்களைப் போலவே பூசாரியாக இருந்த அனைவரிலும் கடைசி நம்பரின் மரத்தில் நிற்கிறார். சத்தியுகத்தில் உங்களிடம் எவ்வளவு அளவற்ற செல்வம் இருந்தது. பிறகு கோயில்களை கட்டி வைத்தீர்கள். அங்கும் அளவற்ற செல்வம் இருந்ததா? அதனால் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள். வேறு கோவில்களும் இருந்திருக்கும், பிரஜைகளும் கோவில்கள் இருந்திருக்கும். பிரஜைகளை பெரிய செல்வந்தர்களும் இருக்கிறார்கள். பிரஜைகளிடமிருந்து அரசர்கள் கடன் வாங்குகிறார்கள். இது மிக அழுக்கான உலகம். கல்கத்தா அனைத்தையும் விட மிக அழுக்காக இருந்தது. அவற்றை மாற்ற குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். யார் செய்கிறார்களோ அவர்கள் பெறுவார்கள். தேக அபிமானம் வந்தால் விழுந்து விடுவீர்கள். மன்மனாபாவ என்பதின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் சுலோகத்தை மட்டும் மனப்பாடம் செய்கிறார்கள். பிராமணர்கள் உங்களை தவிர வேறு யாரிடமும் ஞானம் இருக்க முடியாது. வேறு எந்த மடத்தை சேர்ந்தவரும் தேவி தேவர் ஆக முடியாது. பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரி என பிராமணர் ஆகாமல் எப்படி தேவராக முடியும்? யார் கல்பம் முன்னால் மாறினார்களோ அவர்களே மாறுவார்கள். அதற்கு நேரம் பிடிக்கிறது. மரம் பெரியதாகிவிட்டால் பிறகு வளர்ச்சி அடைந்து கொண்டே போகும். எறும்பு போல கூர்ந்து செல்வதால் பறவைகள் போல பறந்து செல்வீர்கள். இனிய குழந்தைகளை, தந்தையை நினைவு செய்யுங்கள். சுய தரிசன சக்கரத்தை சுட்டுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். உங்கள் புத்தியில் 84 பிறவிகளின் முழு சக்கரம் இருக்கிறது. பிராமணர்கள் நீங்களே பிறகு தேவகுலத்தையும் சத்திரிய குலத்தையும் சேர்ந்தவர்களாகிறீர்கள். சூரிய வம்சம் சந்திர வம்சம் என்றால் என்ன என்பதின் அர்த்தத்தையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. முயற்சி செய்து புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. இருந்தும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இப்போது இன்னும் நேரம் வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தும் வருகிறார்கள். பிரம்மகுமாரிகளின் பெயர் வெளியில் அப்படி இருக்கிறது, நன்றாக இல்லை என்று புரிந்து கொள்கிறார்கள். உள்ளே வந்து பார்த்துவிட்டு இவர்கள் மிக நல்ல காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். இவர்கள் மனிதர்களின் நடத்தையை மேம்படுத்துகிறார்கள். தேவர்களின் நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். சம்பூர்ண விகாரமற்றவர்கள். காம விகாரம் பெரிய விரோதியாக இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். இந்த 5 பூதங்களின் காரணத்தினால் உங்கள் நடத்தை கெட்டுவிட்டது. எந்த நேரம் புரிய வைக்கிறீர்களோ அந்த நேரம் நல்லவர்களாக மாறுகிறார்கள். வெளியே போனவுடன் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். அதனால் எவ்வளவுதான் கழுதியை சுத்தப்பிடித்து அலங்கரித்து வைத்தாலும் அதனால் புழுதியில் புரளாமல் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. பாபா அப்படி நிந்தனை செய்யவில்லை, புரிய வைக்கிறார்.
தெய்வீக நடத்தை உடையவராக இருங்கள். கோபத்திற்கு ஆளாகி ஏன் குறைக்கிறீர்கள்? சொர்க்கத்தில் கோபமே இருக்காது. பாபா எதை உங்கள் முன்னால் புரிய வைத்த போதும் ஒருபோதும் கோபப்பட்டதில்லை. பாபா அனைத்தையும் ரீஃபைன் செய்து புரிய வைக்கிறார். நாடக நியமப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. நாடகத்தில் எந்த தவறும் இல்லை. முதலும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த செயல் நடக்கிறதோ அது மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும். உடைந்த மாலை எப்படி மீண்டும் உருவாகும் என்று சிலர் கேள்வி கேட்கிறார்கள். நாடகத்தை, அதாவது சினிமாவை பாருங்கள். மாளிகை இடிந்து விடுகிறது. பிறகு சினிமாவை மீண்டும் பார்க்கும்பொழுது அதே கட்டப்பட்ட மாளிகையை பார்ப்பீர்கள். அதே போல் இது அப்படியே மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது. புரிந்து கொள்ள மூளை வேண்டும். சிலருடைய புத்தியில் அமர்வது மிக கடினமாக இருக்கிறது. உலகின் வரலாறு புவியியலிலேயே ராமராஜ்யத்தில் இந்த தேவி தேவர்களின் அரசு இருந்தது. அவர்களுக்கு பூஜை நடைபெற்று வந்தது. நீங்களே பூஜைக்கு உரியவராகவும் நீங்களே பூசாரியாகவும் ஆகிறீர்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். அம்சோ என்பதின் அர்த்தத்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிற அம்சோ தேவர்கள், அம்சோ சத்திரியர்கள் என குட்டிக்கரணம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பிறருக்கு புரிய வைக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக வேலையை விட வேண்டும் என்று பாபா சொல்லவில்லை. சதோ பிரதானமாக மட்டும் மாற வேண்டும். வரலாறு புவியியல் ரகசியத்தை புரிந்து கொண்டு விளங்க வைக்க வேண்டும். மண்மனா பவா என்பதே முக்கியமான விஷயம். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தை நினைவு செய்தால் சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள். நினைவு யாத்திரையே நம்பர் 1ஆக இருக்கிறது. நான் எல்லா குழந்தைகளையும் கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தை சொல்கிறார். சத்தியுகத்தில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருக்கிறார்கள், கலியுகத்தில் எவ்வளவு அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள். யார் எல்லோரையும் கூடவே திரும்பி அழைத்து செல்வார்? இவ்வளவு பெரிய காடுகளை சுத்தம் செய்வது யார்? தந்தையை தோட்டக்காரன், படகொட்டி என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவரை துன்பத்திலிருந்து விடுவித்து அந்த பக்கம் அழைத்து செல்கிறார். படிப்பு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஏனென்றால் ஞானமே வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. உங்களுக்கு குபேரனின் கஜானா கிடைக்கிறது. பக்தியில் எதுவுமே கிடைப்பதில்லை. இங்கே காலில் விழும் விஷயம் எதுவுமே கிடையாது. அவர்கள் குருவின் முன்னால் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குகிறார்கள். அவற்றிலிருந்து தந்தை விடுவிக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவர் நமது தந்தையாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டீர்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி நிச்சயம் கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. செல்வந்தரிடம் போகும்பொழுது நாங்கள் ஏழைகளாக இருப்பதை எண்ணி வெட்கப்படுகிறோம் என்று எழுதுகிறார்கள். ஏழையாக இருப்பது இன்னும் நல்லது என்று பாபா சொல்கிறார். பணக்காரராக இருந்தால் இங்கே வரவே மாட்டீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பார்த்தாதாவே அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று. இப்போது நாம் இறைவனின் குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கிறோம். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கிறார். அவரது அன்பு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த அன்பால் நாம் தேவதை ஆகிறோம் என்ற மகிழ்ச்சி அல்லது போதை எப்போதும் இருக்க வேண்டும். 2. இந்த முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் நாடகத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த தவறு ஏற்பட முடியாது. எந்த செயல் நடந்து முடிந்ததோ அது மீண்டும் நடக்கும். இந்த விஷயத்தை நல்லபடியாக புத்தியில் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அப்போது ஒருபோதும் கோபம் வராது. வரதானம். புயலை பரிசாக உணர்ந்து எளிதாக கடந்து செல்லும் நிறைந்தவர் மற்றும் முழுமையானவராக. நிறைவும் முழுமையும் பெறுவதே எல்லோருக்கும் லட்சியமாக இருக்கும்பொழுது சின்ன சின்ன விஷயங்களில் பயப்படாதீர்கள். மூர்த்தியாக இருந்தால் கொஞ்சம் சுத்தியலின் அடியும் விழவே செய்யும். யார் எந்த அளவு முன்னால் இருப்பாரோ அந்த அளவு அவர் எல்லோரையும் விட அதிகமாக புயலை கடக்க நேரிடும். எனினும் அந்த புயல் அவருக்கு புயலாக இல்லாமல் பரிசாக தோன்றும். அந்த புயலும் அனுபவியாக மாற்றுவதற்கு பரிசாகிறது. எனவே தடைகளை வரவேற்று அனுபவியாக முன்னால் முன்னேறி செல்லுங்கள். ஸ்லோகம். கவனக்குறைவை முடிக்க வேண்டும் என்றால் சுய சிந்தனையிலிருந்து தன்னை சோதனை செய்யுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.